பிரதர் நான் பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதர், குழந்தைங்கள பிரதர் துண்டு துண்டா வெட்டானுங்க பிரதர். கண் கூட பார்த்தேன் பிரதர். கொடுமை ப்ரோ. அதுதான் பிரதர், அன்னைக்கு அதை பார்த்துட்டு நான் ரொம்ப எப்படா இவ்வளவு அரக்க குடம் படைச்சவனுங்க இருப்பானுங்க அவனுங்க. நெக்ஸ்ட் 2-3 நாள் இவனுங்க தேடி போய் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனா திருப்பி மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனுங்களை தேடி போற விஷயம் உன்னோட வேலை இல்ல, இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த 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 விஷயங்கள் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கொடூரமா வந்து பேசுவேன். ரொம்ப ஓவர் கோபம் எனக்கு வந்துருச்சு அந்த டைம்ல. ஒரு 2-3 நாள் வந்து கோபத்தோட உச்சத்துல இருந்தேன். என்னடா இவ்வளவு கேவலமான மக்கள் எல்லாம் இருக்கீங்க, எப்படா குழந்தைங்களை நீங்க கை வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோபம் வந்துச்சு. வீடியோ பிரதர், வீடியோ எனக்கும் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க ப்ரோ. இல்ல பிரதர், நான் மொத்தமா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன் பிரதர். ஏன் இந்த குரூப்ல என்னன்னா, நெகட்டிவிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிங்க, ஆனா அதை பத்தி பேசாதீங்க. ஏன்னா பேசுனீங்க அப்படின்னா திருப்பி அந்த நெகட்டிவிட்டி உள்ளதான் இருக்கீங்க அப்படின்றதால அர்த்தம்னு இந்த குரூப்ல சொல்றாங்க. புரியுது இல்லைங்களா? சோ அதனால அதை பத்தின விஷயமும் அதை பத்தி தேடி நம்ம போத்தவில்லை, புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒதுங்கிடணும். நானும் நமக்கு வந்து இந்த லைட் வெளிச்சம் வந்து நமக்கு வரும் பிரதர். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க இதுவும் பண்ணோடனே நம்ம அந்த குரூப்ல சேர்ந்துடலாம் பிரதர், டெலிகிராம் குரூப்ல சேர்ந்துடலாம். நான் வேற ஒரு சிம் வாங்குறேன் ப்ரோ, இதுக்குன்னே தனியா. கண்டிப்பா 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 பிரதர், கண்டிப்பா வாங்குங்க. அப்புறம் நீங்க சொல்ற அந்த வீடியோ அந்த குரூப்ல தான் போட்டாங்களா ப்ரோ? இல்ல பிரதர், அந்த குரூப்ல இல்ல பிரதர். அப்புறம் அந்த குரூப்ல தான் வந்து இதெல்லாம் உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது குழந்தைங்கள வந்து சித்திரவதை பண்ணும் போது வந்து ஒரு 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 எனர்ஜி வரும் பிரதர். அது பேர் வந்து அட்ரினோக்ரோம்னு சொல்லுவாங்க. Like the countess who feeds on the blood of children. You must have a lot of questions. I have answers. I'm kidnapping children that I keep in the hotel upstairs, and I bring home people to feed on, and then Iris helps me to filter the blood through the children. She loves to hunt. She loves her condition. There's a lot of grappling with addiction with the show. குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணும் போதுதான் அந்த இது வருது, ரத்தத்தோட கலந்து வருது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு, ஒரு ராஜபோதி ஏதோ ஒண்ணு இருக்கு பிரதர். அதை ஜெனரேட் பண்றதுக்காக குழந்தைங்களை கொடுமைப்படுத்துறானுங்க. ப்ரோ இதெல்லாம் அந்த இங்கிலீஷ் படம் மான்ஸ்டர் இன்க்னு ஒரு படம் வந்து குழந்தைங்களை அழுவ வச்சு அந்த மொத்த சிட்டிக்குமே வந்து மின்சாரத்தை தயாரிப்பாங்களே, அந்த மாதிரி இவங்க வந்து அந்த குழந்தைங்களை துன்புறுத்தி இதுல இருந்து வந்து இவங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து எடுத்துக்கிறாங்க. ஆமா பிரதர், ஆமா. அந்த எனர்ஜி வந்து இந்த ரத்தத்துல வருது பிரதர். அந்த குழந்தைங்களோட ரத்தத்துல அந்த எனர்ஜி வருது, அதை எடுக்கிறாங்க பிரதர். குழந்தையோட ரத்தத்துல வருதா? ஆமா பிரதர், குழந்தைங்க அழுது அந்த டார்ச்சர் அனுபவிக்கும் போது குழந்தைங்களோட ரத்தத்துல வருது. அது பேர் வந்து அட்ரினோக்ரோம் சொல்றாங்க. ஓ அது அன்னைக்கு அதுதான் எனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? ஓ அப்படியா, மறந்துட்டேன் பிரதர். ஆமா ப்ரோ, அன்னைக்கு கூட என்கிட்ட கேட்டீங்க அட்ரினோக்ரோம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்க. ஆமா பிரதர். ஓ குழந்தைங்களோட ரத்தத்துல வருது, அதை இவனுங்க எடுத்து என்ன பண்றானுங்க பிரதர்? அதுதான் பிரதர், இவன் இங்க இருக்கிற இலுமினாட்டி குரூப் வந்து அதை ஒரு ஃபுட் மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவனுங்க பயன்படுத்துறானுங்க பிரதர். என்ன அதுல இருக்குன்னு நமக்கு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறானுங்க. Right out. So that bag costs 20,000. Is that for like baby organs and shit like that? It's like adrenochrome. All right, so I'm doing an adrenochrome, $20,000 IV. Basically, I don't know if we can actually say adrenochrome. What is it called? Yeah, that's legal. Is it? Don't you have to murder kids for that? I think so. Yeah. I think it's like what presidents do and shit. Yeah. So I'm doing the presidential IV. Biden definitely doesn't do that. Obviously. Yeah, well, how much that was? Well, from a living human body. You're from me human blood, so it would take me higher than I'd ever been in my life. But I was kidding.
I told him I'd just as soon have an ounce of so pure adrenochrome. Suck babies' blood. Put it on my face. One of Oprah's favorite, Fountain of Youth. How come it's red? Cells from baby foreskin. The young blood from teenagers. இதுல வந்து வருஷத்துக்கு 8 லட்சம் குழந்தை காணாம போறாங்க பிரதர். ஓ والله ما اعرف الله وكيلش ما اعرف يا بنت الحلال. فعل فوق فعل الساعة الثانية البعد فوق؟ ايه انزلوا خلينا زدت القناه تمام. زني خالص زني مثل حالك مثل حالك اسمعي ولا خصص الجواب اسمعي حالك ترى المفروض ما تصور تلفزيون الرفعات يعني ترى احنا بشر مو حيوانات ده خلاص ده روح يريد حطيها حط عليهم مي حط عليهم مي طلع اولاد غلا وش يطلع طلع اولاد غلا هدي تعال تعال تعال
ப்ரோ அத வச்சு என்னதான் பண்ணுவானுங்க? ஏதாவது அது வந்து ஹார்மோனா இருக்குமோ? பிரதர், ஏதோ கரெக்ட் நீங்க சொன்னதே தான். அந்த பயத்துல வந்து ஏதோ ஒரு ஹார்மோன் செக்ரிகேட் ஆகுது. கரெக்ட் இதேதான் கரெக்ட். ஏதோ ஹார்மோன் செக்ரிகேட் ஆகுது ப்ரோ. அத வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே சுரக்காதான் ப்ரோ. அது எப்படின்னா சன்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் இருக்குல்ல, அது 60 விதமான ரேஸ் வந்து 60 விதமான மினரல்ஸ் அதுல வரும். தங்கம் வரும் அப்படின்னு 60 விதமான தனிமங்கள் வரும். அந்த 60 விதமான தனிமங்களும் ஃபர்ஸ்ட் ஆன்மாக்கு போய் ஆன்மால இருந்து ஒவ்வொரு கிளாண்டுக்கா போய் ஃபில்டர் பண்ணி தான் ஒவ்வொரு கிளாண்டுக்கா போகும். இதுல இருந்து தான் அந்த ஃபில்டர் ப்ராசஸ் தான் அந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஃபில்டர் பண்றதுதான் இந்த 60 தனிமங்கள்ல ஏதோ ஒரு தனிமம் தான் அந்த நேரத்துல வந்து ஃபில்டர் ஆகி ஏதோ ஒண்ணு சுரக்குது. அந்த அந்த அததான் வந்து இந்த ரத்தத்துல கலந்து அததான் இத கன்ஃபார்ம் பண்றபடி இந்த புது படம் பாத்தீங்கன்னு தெரியல, கல்கின்னு சொல்லி புது படம் பாத்தீங்களான்னு தெரியல. எனக்கு இந்த கல்கியை வந்து ஏன் இவனுங்க இப்படி பண்றானுங்கன்னு இன்னொன்னு தெரியல பிரதர். கல்கின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்துல கமல்ஹாசன் இந்த படத்துல காமிச்ச, அதாவது நான் சொன்னதுபடியே வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு எனர்ஜி எடுப்பான் பிரதர். அந்த எனர்ஜி வந்து அவனோட வயசை மாத்துது பிரதர், இளமையான தோட்டத்துக்கு அவனை மாத்துது ப்ரோ. அப்ப வந்து இந்த அட்ரினோக்ரோம் வந்து மனிதர்களை வந்து இளமையா மாத்துற ஏதோ ஒரு சக்தின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயம், ஆமா, ஏதோ ஒரு சக்திக்கு வந்து மாத்துது பிரதர். கரெக்ட். அந்த இளமையா மாத்துறது கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமா கரெக்ட். இவ்வளவு விஷயம் நல்லா நடக்குது, ஆனா ஊடகம் எதுவுமே வெளியில காட்ட மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா? ஐயோ இல்ல பிரதர், அதான் எனக்கு ஏன் இந்த நியூஸ் சேனல் மேன்ஸ்லயோ இந்த இண்டஸ்ட்ரி மேல கோவம்னா இதுதான் பிரதர். எவ்வளவு பெரிய உலகம், எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு அறியாமையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவங்க எப்படி நம்மள இது பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரதர் அதை நினைக்கும் போதெல்லாம். அதாவது ஒருத்தர் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்த, அது விநாயகர் சதுர்த்தி டைம்ல வந்து பையன் வந்து அப்பாவை போட்டு அடிக்கிறான். நீ வந்தா உன்னையும் சாகடிச்சிருவேன், உன்னையும் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான் குடிச்சிட்டு. ஓகேங்களா, இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு. அவன் குடிச்சிட்டு அப்பாவை அடிக்கிறது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்ன்றத இந்த நியூஸ் சேனல் காட்டுறானுங்க. இவங்க நம்மள எப்படி உளவியலா தாக்குறானுங்க பாருங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் உடைக்கிறானுங்க பிரதர். எல்லாமே வந்து ஒத்துமையா வாழ்ற எல்லா விஷயத்தையும் உடைக்கிறானுங்க. இவனுங்க நினைச்சாங்கன்னா நம்ம அவ்வளவு ஒத்துமையா வாழ முடியும். இந்த மீடியா நினைச்சதுன்னா அவ்வளவு ஒத்துமையா வாழ முடியும் பிரதர். ப்ரோ நான் நினைக்கிறேன் குழந்தைங்களை பயமுறுத்தி அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி அட்ரினோக்ரோம் வந்து வெளியில எடுக்கிறாங்க. இதே மாதிரி வந்து இளைஞர்களையும் ஒரு மாதிரி இவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு லாக்ல வச்சிருப்பாங்க. பெண்களு ஆண்களு இந்த மாதிரி தனித்தனியா வச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உண்மை பிரதர். மொத்தம் வந்து அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 கேட்டகரியே பிரிச்சிருப்பானுங்க. கரெக்ட். இன்னொன்னு நீங்களும் நானும் கூட ஸ்பிரிச்சுவல்ல வந்து இப்படி வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை மேனிபுலேட் பண்றபடியும் வச்சிருக்கானுங்க பிரதர். மேனிபுலேட்னா நல்ல பாதைக்கு நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக அதையும் வச்சிருக்கானுங்க. என்ன நல்லா அது மாதிரி எல்லாம் வச்சிருக்கானுங்க ப்ரோ. பிரதர் நீங்க எதெல்லாம் வந்து உண்மைன்னு நம்பி வந்து ஃபாலோ பண்ணி போவீங்க பிரதர், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அது வந்து இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்ணிடுவானுங்க. பெர்ஃபெக்ட் ப்ரோ. அப்ப இவனுங்க தான் வந்து அந்த டூப்ளிகேட் ஆன்மீகம் எல்லாமே நடத்துறது உருவாக்குறது எல்லாமே இவனுங்களே தான். இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ ஜெனரேட் பண்ணி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு பிரதர். உண்மையிலேயே இப்ப ஏஐ ஜெனரேட் ஆகி வந்து அவ்வளவு ஆன்மீக விஷயம். நீங்க ஆன்மீகத்தை தெரியுது ஏதாவது யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்தது ஏஐ வந்து ஒண்ணு கொண்டு வருது. நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ரெண்டாவது வருது. இப்ப என்ன நடக்கணும், ஆட்டோமேட்டிக் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் படிச்சது உண்மையா, செகண்ட் படிச்சது உண்மையா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அவ்வளவுதான், விட்டுருவோம். திருப்பி இன்னொரு நாள் இந்த மாதிரி அறிவு ஏதாவது வரும், அப்போ போய் திருப்பி தேடுவோம். இந்த டெக்னாலஜியை வச்சு அவ்வளவு இது பண்றானுங்க பிரதர். ஆனா இப்போ ஏதோ ஒரு விஷயத்தினால என்ன நடக்கிறான் பிரதர், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அதாவது என்ன பாசிட்டிவா நினைக்கிறோமோ அது அப்படி சிங்க்ரனைஸ் ஆகி இதுல வருது பிரதர். என்ன தாட்குள்ள இருக்கோ அது சிங்க்ரனைஸ் ஆகி அந்த தாட் ரிலேட்டடாவே வருது. அந்த தாட் ரிலேட்டடா எதுல வருதுன்னு சொல்றீங்க?
நம்ம நான் சொல்றது டெக்னாலஜி நம்ம போன்லன்னு வச்சுக்கோங்க. ம் போன்ல எது ரிலேட்டட் நம்ம நினைக்கிறோமோ அது கோயின்சிடென்ஸா நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கோயின்சிடென்ஸ் நடக்கல பிரதர். அது வந்து அந்த அந்த வேவ் லென்த் வந்து இதோட ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன அலை இருக்குல்ல நம்மளுடைய அந்த போனோட வந்து மேட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட். அது வந்து போனோட மேட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகுது. பாடி ஃப்ரீக்வன்சியோட பாடி ஃப்ரீக்வன்சி ஃபோன் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போனே வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இந்த போனே வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா அது நல்லா மேட்ச் ஆகுச்சு. அதுலயும் அந்த ஆர்டிபிஷியல் ஏஐ இருக்கு பாத்தீங்களா, மேனிபுலேட் பண்றதெல்லாம் வந்து ஈஸியா தெரியுது பிரதர். கண்ணுக்கு வந்து அது ஏதோ உணர்த்துது, உடனே அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்த பார்ப்போம் அப்படின்னு போயிடுறது.